இவன் எப்படி இங்க வந்தான்? உடனே இதை பவானி மேடத்திட்ட சொல்லணும். சொல்லு மாறி. மேடம், அந்த ஆதி இவனோ ஒரு போலீஸ்காரனை கூட்டிக்கிட்டு குடோனுக்கு வந்திருக்கான் மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், இப்ப அவங்க குடோனுக்குள்ளதான் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்ததும் உடனே உங்களுக்கு போன் பண்ணேன் மேடம். இப்ப என்ன பண்றது மேடம்? அவனுங்க குடோன்ல என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எக்காரணத்தை கொண்டும் நடந்த எந்த ஒரு விஷயமும் அந்த ஆதிக்கு தெரியவே கூடாது. ராஸ்கல், அந்த பாரதியை காப்பாத்த அவ்வளவு தூரம் வந்துட்டானா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, சரியா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆதி, இந்த இடத்துல தான் அவனை எரிச்சிருக்காங்க போல இருக்கு. பாரதி அவனை குடோன்ல வச்சு கொண்டு இருக்கிறதா எஃப்ஐஆர்ல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு லாஜிக்கே தப்பா இருக்கே. பாரதியால இவ்வளோ தூரம் எப்படி அந்த பாடியை எடுத்துட்டு வர முடியும்? போலீஸும் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. போலீஸ் யோசிக்க முடியாத அளவுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. உண்மைதான். ஆரம்பத்திலேருந்தே அந்த துரைக்கு பின்னால யாரோ இருந்ததா பாரதியை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நான் பாரதி இப்படி மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஆதி? தெரியல. நம்ம குடோன்லேருந்து வந்த நிமிஷத்திலிருந்து நம்ம பின்னாடியே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்சா இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இவனை பிடிச்சோன்னா பாரதி இந்த கேஸ்ல மாட்டி விட்டு அவனை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை பார்த்துட்டான் போல இருக்கே. மிஸ் பண்ணக்கூடாது.